தனுஷ் மற்றும் அக்ஷயா இருவரினுடைய திருமணம் முடிந்ததுக்கு அப்புறமாக தேம்பி தேம்பி அழுத அக்காவை பற்றி தான் இப்போ எல்லோரும் பேச வந்துட்டுருக்காங்க. நெப்போலியன் அவர்கள் பார்த்தோன்னா தேற்ற முடியாமல் தவிச்சாராம். நடிகர் நெப்போலியன் மகன் தனுஷுக்கும் கடந்த வாரம் பார்த்தோன்னா அக்ஷயாவிற்கும் திருமணம் நடந்துச்சு. இந்த திருமணம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயமாகவும் ட்ரெண்டாகவும் மாறி வந்துச்சு. சமூக வலைதளத்தில் இவர்களினுடைய திருமணம் குறித்த பல விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அக்ஷயாவினுடைய அக்கா கொடுத்துருக்க பேட்டியில் அவங்க தேம்பி அழுதுருக்காங்க. நெப்போலியன் மகன் தனுஷ் மற்றும் அக்ஷயா திருமணம் தற்பொழுது ரொம்பவே பார்த்திங்கன்னா வைரலாகி வருது. தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட தனுஷ் இல்லற வாழ்க்கையில் எப்படி ஒரு பெண்ணின் வாழ்க்கையை வீணாக்கி தர ஈடுபடுவாருலாம் கேட்டு வந்தாங்க. இன்னும் சிலர் பெண் அக்ஷயாவிற்கே இந்த திருமணத்தில் முழு சம்மதம் இருக்கும்போது யாருக்கு என்ன பிரச்சனைன்னு கூட கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க. திருமணத்தில் சம்மதமானு கேட்டாங்க. இந்த நிலையில் அக்ஷயாவினுடைய மிகப்பெரிய பார்த்தோன்னா ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் அக்ஷயா எங்கள் செல்ல பொண்ணு, அவள் எப்போதுமே ஒரு தைரியமான பொண்ணு, எந்த முடிவை எடுத்தாலும் அதை தைரியமாக தான் எடுப்பாள். அதுபோல தான் 4 வருஷமாக நெப்போலியன் சார் வீட்டிலிருந்து பெண் கேட்டாங்க. எங்களுக்கு தயக்கமாக இருந்தது. ஆனால் அக்ஷயா நல்ல யோசனை செய்து நான் தனுஷை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் நல்லா யோசி அப்படின்னு சொன்னோம். ஆனால் நான் தனுஷை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதையடுத்து நெப்போலியன் சாரும் உங்களுக்கு இந்த திருமணத்தில் சம்மதமானு கேட்டார். நானும் என் கணவரும் அக்ஷயாவிற்கு ஓகேனா எங்களுக்கு சம்மதம்னு சொல்லிட்டோம். அதற்கப்புறம் தொடர்ந்து பேசியவங்க திருமணத்திற்கு முன்னாடி பார்த்தோன்னா நானும் என் தங்கையும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவோம். அது இயல்பான எல்லா அக்கா தங்கைக்கும் ஏற்படக்கூடியது தான். திருமணத்திற்கு பிறகு நான் அவளை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஆனால் என்னுடைய கணவர் அம்மாவை பார்க்கணும், தங்கையை பார்க்கணும் விட்டுடுவார். இதனால் யாரை பிரிந்ததும் போல் எனக்கு தெரியலை. இப்போ அக்ஷயா அமெரிக்காவில் வாழ போகிறா. அவளை பிரிந்து எப்படி இருக்க போகிறேன்னே தெரியலைன்னு அந்த பேட்டியில் தேம்பி அழுதுருக்காங்க. இதை அடுத்து அங்கிருந்து ஊருக்கு கிளம்பும்போது கட்டுப்பிடித்து அழுத சுபிக்ஷாவை நெப்போலியன் தேற்றி நான் மகளை நன்றாக பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். இப்போ சுபிக்ஷா அவர்கள் பேசியிருக்கக்கூடியது தான் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. யாராக இருந்தாலும் தன்னுடைய தங்கையை பிரிகிறோம் அப்படின்னா கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதுலேயும் இது போல் பார்த்தோன்னா அக்கா தங்கையாக இருக்கிறவங்க அப்படின்றவங்க பிரிந்து வாழ்கிறதுன்றதே ரொம்பவே ஒரு வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இருந்தாலும் தன்னுடைய தங்கையை பார்த்தோன்னா ஒரு தைரியமான முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சு இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.